மாப்பிள்ள இன்னைக்கு பண்ண போற சம்பவம் தமிழ்நாட்டில் எவனுமே பண்ணிடக்கூடாது. அப்படி ஒரு சம்பவம் பண்ண போறேன். நானே இறங்கி வெட்டுறேன்டா. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷனா? இங்கே ஒருத்தன் யாரையோ வெட்ட போறேன், அருவான் கையுமா நிற்கிறேன். வேமா வாங்க சார், லொக்கேஷன் அனுப்பிச்சுடுறேன் சார். வெட்டுற வெட்டுல ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனையே வரக்கூடாது. யோ மாமா, வெளியில வாயா. அன்னைக்கு என்னையா சொன்ன? உன் பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் செய்ய சொன்னதுக்கு என்ன சொன்ன? என்னைய வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் சொல்லி கேவலமா பேசுனீல. இன்னைக்கு நான் சிலிண்டருக்கு மேலே வாங்குறேன். 3 மாசத்துக்கு சிலிண்டர் வராதான். நான் நினைச்சாலே உனக்கு சிலிண்டரே கிடைக்கும். மாப்பிள்ள பழசெல்லாம் மனசுல நினைச்சுக்கலாம் மாப்பிள்ள. அந்த சிலிண்டர் மட்டும் கொடுத்துட்டு போவோம், புண்ணியமா போகுது. அதெல்லாம் முடியாது. காலைல வேணா ஒண்ணு மாப்பிள்ள, அந்த சிலிண்டர் மட்டும் கொடுத்துட்டு போவோம் மாப்பிள்ள. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மகளுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி இப்பவே சிலிண்டர் வாங்கிக்க. மாப்பிள்ள ஒரு பொண்ணு தான் எனக்கு பண்ணிட்டு இருந்தேன், 2 பொண்ணு வேணும் மாப்பிள்ள. நீ அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒன்னே போகும் சொல்லியிருப்பேன். என்ன நீ டிப்ரெஷன் டிப்ரெஷன், அதனால எனக்கு 2 வேணும். மாப்பிள்ள இந்தா, இது வேற ஒருத்தருக்கு போக வேண்டிய சிலிண்டரு, நீயே வச்சுக்க. அப்பாடி சிலிண்டர் வாங்கியாச்சு. ஹலோ சார், சிலிண்டர் இருந்து பேசுறேன். உங்க வீட்டுக்கு சிலிண்டர் கொடுத்துட்டேன், வந்துச்சா? எங்க நீங்க கொடுத்துட்டீங்களா? இப்பதான் உங்ககிட்ட வேலை ஆக்குற பையன் 3 மாசத்துக்கு சிலிண்டரே வராதுன்னு சொன்னா, இது வேற ஆள் சிலிண்டர் நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். யோ, அவன் எந்த வேலை ஆக்குற பையனே கிடையாதியா? அவன் உங்க அக்கா அவன் சொல்லி நான் தான் கொடுத்துட்டேன். அப்ப என் பொண்ணுங்க, ஐயா என் பொண்ணை கூட்டிட்டு வர்றானே. எப்பனே சிலிண்டர் கொண்டாடுவீங்க? ஒரு வாரம் ஆச்சு. தம்பி, சிலிண்டர் தட்டுப்படா இருக்குப்பா. ஒரு 3 மாசத்துக்கு போன் பண்ணாங்க. இனிமே விறகு அடுப்புல சமைக்க பழகிக்கணும். சமைக்க தெரியாதியா? அப்ப கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுங்க. 2 நாள் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணதுக்கு 2000 பில்ல பிடிக்க போயிட்டாயா வீட்டுக்காரருக்கு. அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாலஞ்சு வரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. டெய்லியும் காலையில 8 மணிக்கு சாப்பிட வேண்டியவன் இன்னும் சோறு திக்கல, பட்னியா கிடக்கேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீதான். எப்படா வீட்டுக்கு வருவ? இப்ப நான் சோத்துக்கு என்னடா பண்றது? நக்கு என்னடா பெட்ரோல் டீசல் எல்லாம் தீர போகுதான். வா வேமா போய் இந்த டம்ளர் வாங்கிட்டு வந்துருவான். யாரா உனக்கு சொன்னது? அண்ணே, அதே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது இல்லனே, அதே பெட்ரோல் டீசல் எல்லாம் தட்டுப்படாம போதாம்னே நியூஸ்ல போட்டுட்டு இருக்கானே. வானே, இந்த டம்ளர் போய் வாங்கிட்டு வந்து பிளாக்ல வித்தோம்னா ஒரே வாரத்துல கோடீஸ்வரன் ஆயிடும்னே. வானே போவான். ஏன்டா எப்படா நீங்க எல்லாம் திருந்த போறீங்க? அரசியலாளர் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, நீங்களே ஏன்டா கொள்ளையடிக்க பாக்குறீங்க? அந்த நியூஸ் எல்லாம் பொய்யிடா. உருப்படி வேலையை போய் பாருங்கடா. தம்பி, இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்காப்பா? பெட்ரோல் பங்க்லாம் இங்க எங்கேயும் இல்லனே. போர் நடக்கிறதுனால பெட்ரோல் டீசல் தட்டுப்படாய் போச்சு. நியூஸ்ல போய் பாக்கலையானே. நேரா போங்கனே. ஒரு டைம் பிளாக்ல பெட்ரோல் ஊத்திருக்கான, வாங்கி போட்டு போங்கனே. ரொம்ப நன்றிடா அண்ணே. இங்க பிளாக்ல பெட்ரோல் கிடைக்கும் சொன்னாங்க, இருக்கா? ஆனா இருக்குனே, லிட்டர் 5000. ஏண்டா அரசியலாளர் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, நீங்களே ஏன்டா கொள்ளையடிக்க பாக்குறீங்க? முதலாளி, சிலிண்டர் காலியா போச்சு. நான் என்னட்டு சமைக்கிறது? மாஸ்டர், இனி சிலிண்டர் குலாம் கிடையாது, விறகு அடுப்பு தான். போய் சமைங்க போங்க. இத்தனை நாள் சிலிண்டர்ல தான் சமைச்சேன். திடீர்னு இப்ப விறகு அடுப்புல சமைக்க சொன்னா நான் இப்படியே சமைப்பேன். இனிமே விறகு அடுப்பு தான் சமைக்கணும். போய் சமைங்க. விறகு அடுப்புல சமைக்க முடியாது. நான் வேலையை விட்டு போறேன். வேற ஆளை சேர்த்துங்க. உன் மக கல்யாணத்துக்கு 50,000 அட்வான்ஸ் வாங்கினீல, அதை கொடுத்துட்டு கிளம்பு. முதலாளி, விறகு உள்ள அடக்கா வெளியில அடக்கா? யோ, விறகு வந்துகிட்டு நீ போய் மாவு பிசையா போயா. முதலாளி, அந்த 4 விறகு வச்சான்னா சால்னா அடி அடிடுவேன். நான் 40 விறகு வச்சாலும் ரைஸ் போட முடியாது. நான் எப்படி விறக தள்ளுவனா இல்ல ரைஸை கிண்டுவனா? தம்பி, இந்தியா முழுவதும் சிலிண்டர் கிடையாது. இனிமே நீ விறகு அடுப்புல தான் சமைக்கணும். தம்பி, விறகு அடுப்புல சமைக்கிறியா வேலையை விட்டு போறியா? அண்ணே, விறகு வந்துருச்சுனே. தம்பி வாப்பா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ வராம வேலையை ஆரம்பிக்கலப்பா. எவ்வளவுப்பா காசு? 5000 ரூபானே. மாஸ்டர், இதுல இருந்து கடை 6 மாசத்துக்கு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க.
டேய் மைனா என்னடா தண்ணி கொடுத்துற கிளம்பிட்ட, தண்ணி பிடிக்கவா? ஏதோ தண்ணி பிடிக்கவா? பெரியப்பா தண்ணி பிடிக்க போல, பெட்ரோல் பிடிக்க போய்கிட்டு இருக்கேன். யோ உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்காக்காரனை ஈரான்காரனை மாத்தி மாத்தி குண்டு போட்டு நம்ம ஏரியால பெட்ரோல் டீசல் தட்டுப்படா போதாமியா. நியூஸ்ல வேற மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா தெரியல. அதே அந்த குடத்துல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஏன் வண்டிக்கு பெட்ரோல் இல்லாம போயிடும். ஏற்கனவே கொரோனா டயத்துல அப்படிதான் போட்டு பாடாப்படுத்தினாங்க. என்னடா சொல்ற? ஆமா பெரியப்பா, பெட்ரோல் டீசல் எல்லாம் காலி ஆகி போச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? நான் போய் வேகமா வாங்கிட்டு வந்துடுறேன், வழியோடு. ஏய் மைனே இருடா இருடா, எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறா. வேகமா போய் எடுத்துட்டு வாயா. ஏய் மைனே எனக்கு குடத்துல வேணாம், இந்த இதுல வாங்கிட்டு வந்துடுற 30 ரூபாய்க்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்கப்பா.